ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஈஸி மெத்தடில் வீட்லேயே நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிங்க் ஆக்சுவலி நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன் டெய்லியுமே. ஸோ இந்த சீக்ரெட்டான டிப்ஸு, இந்த ட்ரிங்க்ஸை எப்படி நம்ம ரெடி பண்ணணும், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறோம் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் வந்து வீடியோ ஃபுல்லாகவே டிப்ஸு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் என்னென்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன்றது தெரியாமல் போயிடும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு எல்லாருமே எடுத்துக்கலாம். வீட்டில் முக்கியமாக வந்து இப்போது குழந்தை பிறந்த பெண்கள் வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்குது. ஸோ ஹோம்லேயே நம்ம வந்து என்னென்ன ரெமெடி யூஸ் பண்ணி இதுக்கான வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிங்க்ஸ் நம்ம எடுத்துக்கலாம், என்னென்ன ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கலாம்னு நிறைய வந்து சர்ச் பண்ணிகிட்ருப்பீங்க. இதனால வந்து நிறைய பேர் வெளியில் வைக்கிற கெமிக்கலான ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எதையுமே வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இதில் வந்துட்டு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ்க்கான இன்க்ரீடியன்ட் என்னென்னன்றதை பார்க்கலாம். 50 கிராம் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க, 50 கிராம் கருஞ்சீரகம், 50 கிராம் வந்து ஜீரகம். இது கூடவே 50 கிராம் வந்து ஓமமும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி ஓமம் இல்லை, அதனால் நான் சேர்க்கல. ஓமம்லாம் வந்து இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி தீர்ந்துருச்சுனால நான் வந்து இது மட்டும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இதை வந்து வறுத்துட்டு அரைக்கணுமான்னு. இது வறுக்கலாம் வேண்டாம், நம்ம அப்படியே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாமே சம அளவாக இருக்கணும். வெந்தயம் 50, கருஞ்சீரகம் 50, ஜீரகம் 50, ஓமம் 50. நீங்கள் 100 கிராம் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப நைஸாலாம் அரைக்கல, சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். இதை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியுமே இது வந்து காலையிலையும் நைட்டும் நம்ம வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணிக்கு இதில் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க வச்சுட்டு அதை வந்து 1 கிளாஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம அரை எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கணும். அரை எலுமிச்சைப்பழம் சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சிரும். இது வந்து ஆண்கள், பெண்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், குழந்தை பிறந்திருக்கு ஃபீட் பண்ணுறவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு. தாராளமாக எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் வந்து பால்லாம் கொடுக்கறது செரிமானம் ஆகும். இது வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்புலாம் கரைச்சிரும், நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி நம்ம தண்ணியில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம் அப்படின்றதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் க்ரீன் டீ வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா க்ரீன் டீ கூட இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். க்ரீன் டீ வந்து நம்ம இந்த தண்ணி வந்து கொதிக்கும் போதே அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த 2 கிளாஸ் தண்ணி வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழம் வந்து அரை எலுமிச்சைப்பழம் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நம்ம குடிக்கலாம். வடிகட்டலாம் வேண்டாம், நம்ம அப்படியே குடிக்கலாம். காலையிலையும் நைட்டும் வந்து கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. காலையில் வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. நைட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா தூங்க போகிற டைமில் இது வந்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதனால் ஃபுட் கண்ட்ரோல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். ஆயிலி ஃபுட்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் அதிகமாக இருக்க ஃபுட் ஐட்டம் வந்து இது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுருவோம். இறக்கி ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எலுமிச்சைப்பழம் சேர்க்கணும். சூடாக இருக்கும் போது எலுமிச்சைப்பழம் சேர்க்காதீங்க. வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இறக்கி நம்ம கீழே வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா சுண்டி கொஞ்சமாக வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியும். இது எல்லாம் இப்போ கொஞ்சமாக சூடு ஆறணும். ஏன்னா சூடோடு நம்ம வந்து குடிக்க முடியாது, அதனால் கொஞ்சம் சூடு ஆறட்டும். இப்போ வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து இதில் அரை எலுமிச்சைப்பழம் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஒரு நாளைக்கு வந்து 2 எலுமிச்சைப்பழம் எடுப்பேன். ஒன்றை வந்து கட் பண்ணிட்டேன் அப்படின்னா காலையில் பாதி நைட்டு பாதியாக வச்சுக்குவேன்.
ஸோ இதில் வந்து நம்ம அரை எலுமிச்சை பழம் நல்லா புழிஞ்சிருவோம். அரை எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு இதை வந்து வடிகட்ட வேண்டாம், நம்ம வந்து இதை அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து காலையில் ஒரு டம்ளர், நைட்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. வடிகட்டெல்லாம் வேணாம், நம்ம வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் வடிகட்டி கீழே ஊற்றிடுவாங்க. நான் மேலாப்பில் அப்படியே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து காலையில் ஒரு டம்ளர், நைட்டு ஒரு டம்ளர் டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து டெய்லியுமே எல்லோரும் எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் தான் ட்ரை பண்ணணும். காலையில் வெறும் வயிற்றில், நைட்டு வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா குடிங்க. இது வந்து எத்தனை மாதத்தில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஒரு மந்த்லேயே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ரிசல்ட்டு தெரியும். தொப்பையெல்லாம் வந்து குறையும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் வந்து எந்த கெமிக்கலோ இல்லை எதுவுமே கிடையாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி குடிக்கும்போது நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. நல்ல எஃபெக்டிவான இது ட்ரிங்க்ஸ் தான் இது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறோன்றது பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கணும், டெய்லியுமே எடுத்துக்கணும். கண்டினியூஸாக ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல வெயிட் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி தொப்பை வந்து அதிகமாக இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக தொப்பை வந்து குறையும். நம்ம உடம்புல வந்துட்டு நேச்சுரலாக நம்ம வந்து இதை வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துக்கும் போது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இது வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஆண்கள், பெண்கள்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவானது. இது கூட வந்துட்டு நம்ம லெமன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கொதிக்க வச்சு சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு மினிமம் நம்மளால எவ்வளோ சூடு குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சூட்டோடு குடிங்க. அது கூட லெமன் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதிலே வந்துட்டு இன்னொரு வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸும் இருக்குது. அது வந்து தொப்பை அதிகமாக இருக்குங்க, கண்டிப்பாக அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து என்னென்னா, வெள்ளை பூசணிக்காய் வந்துட்டு நல்லா தோல்லாம் சீவிட்டு ஜூஸ் போட்டு குடிங்க. அந்த ஜூஸில் வந்துட்டு நம்ம இந்த லெமன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு வேணால் சேர்த்துக்கோங்க. இல்லை உப்பு வேண்டாம்னா நீங்கள் லெமன் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் குடிக்கலாம். டெய்லியுமே அது காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க, நைட்டு குடிக்க வேண்டாம். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே கரைச்சிரும். ஸோ இந்த ட்ரிங்க்ஸும் அதே மாதிரி தான். இது கூட நீங்கள் வந்துட்டு ஓமம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஓமம் நான் இன்றைக்கி இல்லைன்றதுனால நான் அது வந்து சேர்க்கல. மற்றபடி இது கூட நீங்கள் ஓமம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் க்ரீன் டீ குடிக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். முடிஞ்சால் உங்களால் வாக்கிங் போட முடியுது, டைம் இருக்குது அப்படின்னா வாக்கிங்கும் நீங்கள் வந்து போகலாம். நான் வந்து நிறைய ஒர்க் அவுட் வீடியோவும் நான் போட்டிருக்கேன், நம்ம சேனல்லே இருக்கும். என்னென்ன ஒர்க் அவுட் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்றதும் நான் வீடியோ போட்டிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலையுமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி வந்து முக்கால்வாசி திருமணமாகி குழந்தை பிறந்த பெண்களுக்கு தான் அதிகமாக வெயிட் போடுது. ஸோ வெயிட் போடுறது வந்து இயல்பான விஷயந்தான். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம நிறைய சாப்பிடுவோம், கண்டிப்பாக வெயிட் போடும். அதுக்காக நம்ம வந்து இது எடுத்துக்க வேண்டாம் அப்படின்லாம் கிடையாது. குழந்தை பிறந்த பெண்கள், ஃபீட் பண்ணுற பெண்கள் எல்லாருமே இது எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது தான். குழந்தைங்களுக்கும் வந்து செரிமானம் ஆகும். தயவு செஞ்சு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அப்படியே வெயிட்டை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப வெயிட் அதிகமாக ஏறினதுக்கப்புறம் அது வந்து வெயிட் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்தே மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயிட் ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸுமே வந்து ஹேர் கேர் டிப்ஸ் போட்டிருக்கேன், ஸ்கின் கேர் பற்றின டிப்ஸ் போட்டிருக்கேன். நேற்றுக்கு வந்து நம்ம ஹேர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், ஹேர் பேக் என்னென்ன யூஸ் பண்ணலாம், அதில் வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா எல்லா வீடியோவுமே போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.